வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. பாலஸ்தீன மக்களுக்கான துவா பிரார்த்தனையும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி காலம் சென்ற ஜஹீத் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கான ஹத்முல் குரானும் நினைவு பேரவையும் என்ற தலைப்பின் கீழ் நேற்றைய தினம் கிண்ணியா விசன் மண்டபத்தில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. கிண்ணியா மனிதநேயத்துக்கான சமூக ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அதன் தலைவர் முகமது ஜஹீத் தலைமை வகித்தார். இந்த நிகழ்வில் உலாமாக்கள், பள்ளிவாசல் சம்மேளனங்களின் தலைவர், ஓய்வு பெற்ற ஊழியர்களின் சங்க தலைவர்கள் என அதன் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். தெரியவில்லையா? இளம் சந்ததியினரோடு நாங்கள் உரையாட தவறியிருக்கிறோம், இல்லது அறிவியல் பாரம்பரியத்தில் நாங்கள் தொலைத்துவிட்ட பெரும் சொத்தா? அடுத்த குர்ஆன் பிரதியை வழங்குவதற்காக சூரா சபை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக குர்ஆன் பிரதிகளை வழங்குவதற்காக கிண்ணியா அனைத்து பள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பிரதியில் தற்பொழுது நாங்கள் பிரதான உரை மறைந்த மாமனிதர் மர்ஹூம் இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக வருகிற இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركته بالماء والثلج والبرد ونقه من الخطايا اللهم اغفر له وارحمه وآفيه واعف عنه. நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தற்போதைய சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒருமுறை வர வேண்டும். அவருக்கு எனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவருக்கு எதிராக வாக்கு போட வேண்டியவன். ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவர் என்னை சிறையில் அடைத்ததில் பிரதான பங்கு வகிப்பவர். எனினும் தனிப்பட்ட வெறுப்பு விருப்புக்கு அப்பால் அரசியல் செய்ய முடியாது என ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்தார். நான் நம்புகிறேன், இப்பொழுது இருக்கிற சூழல் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க வயசானாலும் திரும்ப ஒருக்கா வரணும். தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இல்லை. தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா நான் ரணில் விக்ரமசிங்க எதிராக தான் பார்க்க போடணும். என்ன சிறைச்சாலை அடைச்சதில் அவர் பிரதான பங்கு இருந்தது. தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்கு அரசியல் செய்யலாது. ஆறு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க. அதுலேயும் தமிழாக்கள்ன்ற பிரச்சனையை ஓரளவு உணர்ந்திருக்காங்க. யார் வடக்கு கிழக்கு பிரச்சனை, தமிழுடைய பிரச்சனையை நீட்டு இழுத்து கொண்டு போக முடியாது. விரைவாக தீர்க்க வேணும். அப்போ நகரங்கிற பலாத்தை துப்பத் பலாத்து கிழக்கு மாகாணம் வறுமையான மாகாணம் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். வறுமையை உயர்த்தின என்ன செய்யணும்? அதிகமான வாய்ப்பு வசதியை வழங்கணும் என்றதை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்ற அர்த்தம். வந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தணும். அதேபோல் தொடர்ந்தும் அதிகாரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். அதாவது வெளிநாட்டில் போய் நம்முடைய எதிரிகளாக வாழ்கிறாக்கள் தெரிந்தானே, இதெல்லாம் சரியாக திட்டமிட்டு அவதானித்து கூர்ந்து பார்த்து சிக்கல் அல்லது கலைச்சி நாங்கள் தொடர்ச்சியான அபிவிருத்தியில் முன்னோக்கி நகர்ந்து உற்பத்தி துறையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு சக்தியாக நாங்கள் மாற வேண்டும். அதுக்குள்ளே அதிகாரமாக சம்பளம் கேட்காங்க, ஓட்டையும் கேட்காங்க. நாடை கட்டி எழுப்பல டீச்சர் ஆர்ப்பாட்டமாக நாடுண்டா எல்லாருக்கும் சொந்தம். நாட்டை கட்டி எழுப்பி உயர்த்தி வருமானத்தை எடுத்துங்கிற குழந்தைகளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற பொறுப்பை வெறுமனே அரசியல்வாதிகளை மண்டையில் மட்டும் போடையாது. எல்லாரும் பொறுப்படுத்தி எல்லாரும் மக்கள் நல பணிகளோட எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கணும். இல்லைன்னா அதில் பாடசாலை ஆசிரியர் மட்டும் 10,000 கூட்டிடும் என்றால் ஏழைகள வாழ்க்கை என்ன, விளிம்பிள்ளை மக்களோட வாழ்க்கை என்ன? அப்படி ஒரு சரியான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு திட்டத்தை இங்கே செயலாற்றினால் மாத்திருந்தான் சர்வதேச சவால்கள், உலக மாற்றத்தினுடைய சவால்கள், பிரதேசத்தில் இருக்கிற சவால்களை எல்லாம் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். மடுகணையின் ஆடிமாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்றைய தினம் காலை 11 மணியளவில் மடு திருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரம் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆடகி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார், மடுத்திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், காவல்துறையினர், கடற்படை மற்றும் இராணுவ உயரதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு
திருப்பலி தமிழ் மொழியில் ஒப்பு கொடுக்கப்படும். 6:45க்கு சிங்கள மொழியில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். அதனை அடுத்து திவ்ய நற்கருணை சிற்றாலயத்திலே 8 மணிக்கு 2 மொழிகளிலும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். உரிய விலையின்றி நிலக்கடலை செய்கையாளர்கள் பாதிப்பு கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி பரமந்தனாறு நாதன் குடியிருப்பு பகுதியில் ஜம்போ மற்றும் நிலக்கடலை செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தற்போது நிலக்கடலை மற்றும் ஜம்போ ஆகியவை அறுவடை செய்து வரும் நிலையில் உரிய விலையின்றி விற்பனை செய்ய முடியாத நிலையில் களஞ்சியப்படுத்தி இருப்பதையும் சில மாதங்களுக்கு வைத்திருக்க முடியாது, இதில் அறுவடை செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் விவசாயிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த கச்சான் எல்லாம் இப்படியே கொடுக்காம கட்டி வச்சிருக்கிறேன். அப்பானபடியாக இதுவரை விலை இல்லாமல் நான் என்னென்று கொடுக்குறது? எங்களுக்கு போதிய அளவு விலை இல்லாத காரணத்தெல்லாம் கட்டி வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். விலைக்கு கட்டுப்படி ஆகுதில்லை, எண்ணெய் செலவு வருவதில்லை. எண்ணெய் அப்போ உழவு காசு என்ன பசலை என்ன உரிய நேரத்தில் எங்களுக்கு விற்றுக்கொள்ள இல்லாத நிலையில் நாங்கள் பெரிய பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ வணக்கம், நாங்கள் விஸ்வம்லேருந்து கதைக்கிறோம். கச்சான் உற்பத்தி என்று துவங்கி உற்பத்தி செய்து விற்பனைக்கு முடியாத நிலையில் இருக்குது. அதாவது ஜம்போ கச்சான் 1000 ரூபா போனது இப்போ 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முடியாத நிலையில் இருக்குது. அதனபடியாக கச்சான் வீட்டில் இருந்து பழுதடைகிற நிலையில் இருக்கிறபடியாக நீங்கள் கொள்வனவுக்கு நல்ல விலைக்கு கொள்வனவு செய்ய எங்களுக்கு உதவி செய்து தருமாறு கேட்டுக்கொள்வோம். நீராவியில் கச்சான் செய்திருக்கிற ஜம்மு கச்சான் கொடுக்கலாமல் இருக்குது. விலை சரியான விழுக்காடாக இருக்குது. 1000 1100க்கு வேண்டி போட்ட கச்சான் இன்றைக்கு 500 ரூபாய்க்கே கொடுக்கலாமல் கிடந்து விழுப்பட்டு கொண்டு கிடக்கு. இப்போ 5 ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. கச்சான் இப்படியே கிடந்து சீரழிஞ்சு கொண்டு இருக்குது. இதை எடுத்து நல்ல விலைக்கு எடுக்கணும். நாங்கள் சரியாக பாதிக்கு போயிருக்கிறோம். வணக்கம், நான் பால்ராஜா ஆகிய நான் விவசாய சம்பந்தமாக சொல்லுவது, எங்களுடைய விவசாயம் மிக மிக பாதிக்கப்பட்டு மிக வலிமை அடைஞ்சு நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே தயவுசெய்து எங்களுடைய விவசாயத்தில் போதிய சந்தைப்படுத்தல் இல்லாத நிலை காரணத்தால் குறைஞ்ச விலையிலும் கேட்க வேண்டிய நிலைப்பாடாக உள்ளது. தயவுசெய்து எங்களுடைய கூலிக்கோ எங்களுடைய கூலிக்கோ அல்ல எங்களுடைய செலவுக்கோ இந்த கச்சானை நாங்கள் விற்கல நிலையில் பார்த்து மிகவும் வறுமையில் வாடுகிறோம். தயவுசெய்து எங்களுக்கு உரிய விலையை நிர்ணயித்து எங்களுடைய பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு ஆவணம் செய்யுமாறு மிகவும் உரியவர்களை கேட்டுக்கொள்வோம். வவுனியா பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்கள் நேற்றைய தினம் கவனியீர்ப்பு ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். இலங்கை பூராகவும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் 57வது நாளாகவும் தமது பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு சத்தியகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். எமது தலைநகரத்தில் பாரிய ஒரு அத்துமீறல் ஒன்று நிகழ்ந்தது. இதனை எமது வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கமானது வன்மையாக கண்டிக்கின்றது. நாம் நமது உரிமைகளுக்காகத்தான் போராடுகின்றோம். இந்த நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் எங்களது சம்பள உயர்வை கோரியே நாங்கள் போராடுகின்றோம். நாங்கள் 2016 தொடக்கம் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட இந்த அடிப்படை சம்பளத்தின் உயர்வு பற்றி பேசுகின்றோம். 107% என்று கதைக்கும் போது அனைத்து மக்களும் நாங்கள் சம்பளத்தின் 107% கேட்கின்றோம் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. நாங்கள் கேட்பது என்னவெனில், எமக்கு 92% சம்பளம் வழங்கப்பட்டு விட்டது. அந்த மிகுதியாக இருக்கின்ற 15% கேட்கின்றோம். எனவே இந்த அரசாங்கமானது
எமது இந்த போராட்டம் நியாயமான போராட்டத்தை செவி சாய்த்து எங்களுக்கான இந்த சம்பள உயர்வை பெற்று தருமாறும், இந்த ஆசிரியர்கள், அதிபர்கள் ஆகியோருக்கு எதிரான இந்த அராஜகம் போல் மற்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிராக இந்த அராஜகம் அட்டூழியங்களை நீங்கள் புரிவீர்களே ஆனால் ஒரு விரல் புரட்சி வெகு சீக்கிரம் நடைபெறும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசநாய்க்கடி தொடர்பாக ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தா பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். விலங்கின் விசர் நோய் இலங்கையிலிருந்து முற்றாக தடுப்பதற்கு முதலாவதாக நாங்கள் எங்களோட வளர்ப்பு பிராணிகளுக்கு தடுப்பு மருந்துகளை கிரமமாக போடுதல் வேண்டும். அதாவது கால்நடை மருத்துவரிடம் சென்று போடுதல் வேண்டும். அடுத்ததாக காலி நாய்களாக தெருக்களில் நாய்கள் பெறுவதை தவிர்த்தல் வேண்டும். இவைகளுக்கும் தடுப்பு மருந்து போடப்படுதல் வேண்டும். இது உள்ளூராட்சி சபை இணையும் கால்நடை திணைக்களம் இணைந்து செய்யப்படுகின்ற பொது சுகாதார வைத்தியம் இணைந்து செய்யப்படுகின்ற வேலையாகும். இதன் மூலம் நாய்க்கடிகளிலிருந்து ஏற்படுகின்ற அனாவசியமான இறப்புகளை தவிர்க்கலாம். அடுத்ததாக மருத்துவ சாலையில் இந்த நோய் கடித்து வருபவர்களுக்கு உரிய தடுப்பு மருந்துகள் பெறப்பட வேண்டும். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் 24 மணித்தியாலங்களில் நாய் கடிக்கு உரிய சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டுள்ளது. எனவே மக்கள் நாய் கடித்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறப்பட வேண்டும். நாட்டில் நடக்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக சந்திப்பினை யாழ்ப்பாணத்தில் நடாத்தியிருந்தார். விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நான் நம்புகின்றேன் ஒரு பொதுக்குழு நிறுவப்படும். அந்த பொதுக்குழு தேவையான ஏனைய நடவடிக்கைகளை ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வது உட்பட பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது உட்பட அந்த விஷயங்கள் அதனை தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே விடயங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய சிறிய குழுக்கள் அல்லது கட்சிகள், பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், முக்கியமாக தொழிற்சங்கங்கள், பொது நிறுவனங்கள், பொது அமைப்புகள் போன்ற பலரும் அதற்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே அந்த விடயங்கள் ஒரு சரியான தடத்தில் போய்கொண்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். எனக்கு அவர் பாராளுமன்ற ஒரு பொது வேட்பாளரை எதிர்ப்பேன் என்று அவர் கூறுகிறதுக்கான காரணங்களை அவர் சரியான முறையில் பட்டியலிடவில்லை. எதிர்ப்பேன் அது ஒரு பிழையான விடயம் என்று கூறுகிறார். ஏன் பிழையான விடயம் என்பதை முதலாவது அவர் தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்ன காரணங்களுக்காக இது பிழையான விடயம்? ஒரு தரப்பில் சொல்லப்படும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், இது தோற்று போய்விடும், ஆகவே தோற்று போனதுக்கு நாங்கள் காரணமல்ல என்பதை தெளிவுபடுத்த நான் மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்ற விதத்தில் அவர் சொல்கின்றார். முதலாவதாக, கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் நீங்கள் கடந்த காலத்து வாக்களிப்பு எடுத்து பார்த்தீர்களானால் எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்து தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அதற்கு பிற்பாடு மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அதற்கு பிற்பாடு சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்கிறோம். நீங்கள் வாக்களித்த வடக்கு கிழக்கு இலங்கை படத்தை எடுத்து போட்டீங்கள் என்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறது. எப்படி வாக்களித்தார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வாக்களித்தார்கள். இவ்வாறு எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நான் கேட்கின்றேன், தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை நாங்கள் பாவிப்பதற்காக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மக்கள் ஏன் அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள், நாங்கள் தோற்றுப்போவோம் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? ஏன் சிங்கள தரப்புகளுக்கு வாக்களிக்கக்கூடிய எங்களது மக்கள், நான் கேட்கின்றேன் ஒரு பொது வேட்பாளருக்காக ஏன் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள். ஆக வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வது, வாக்களிக்க கூடாது என்று சொல்வது தான் அவருக்கு அந்த தேவையாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் திரு சுமந்திரன் அவர்களுக்கு வேறு நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது. அவர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதனுடைய முக்கிய நோக்கம் தனது நிகழ்ச்சி நிரல் இதனால் பாதிக்கப்பட்டுவிடும். ஆகவே அதற்கு முன்பாக தான் விரும்பியவாறு இல்லாமல் போனால் அவரது நிகழ்ச்சி நிரல் பாதிக்கப்படலாம். அவர் சில சமயம் சஜித் பிரேமதாசாக்கோ அல்லது அனுரகுமார திசனா யாருக்காவது வாக்கு கொடுத்திருக்கலாம்.
பல்வேறுபட்ட. ஆகவே அவரை பொறுத்தவரையில் 6வது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி வாக்களித்தோம். ஆனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். நாங்கள் எந்த விடயங்களையும் அவர்கள் செய்யவில்லை. வவுனியா மகரம்பை குளம் பகுதியில் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகை தந்த பெண்ணையும் வீதியோரங்களில் நிற்கும் நாய்களை பராமரிப்பதற்கு காப்பகத்தை தனது காணியில் மேற்கொண்ட நிலையில் குறித்த பகுதி மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நோர்வே நாட்டிலிருந்து வருகை தந்த பெண்மணி ஒருவர் வவுனியாவில் வீதியோரங்களில் பராமரிப்பு என்று காணப்படும் நாய்களை தனது செலவில் பராமரிப்பதற்கான ஏற்பாடுகளை தனது காணியில் மேற்கொண்டு வந்தபோது குறித்த செயற்பாட்டினால் கிராமத்தில் வாழும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எனவும் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்து அப்பகுதி சூழலில் உள்ள மக்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். காணி எடுத்து அவங்க வீடு கட்டுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாய் வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து காணி எடுத்து வீட்டு சரிக்கிறது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இந்த நாய் வளர்க்கு கேஸ் தான் பிரச்சனை. உங்களோட இதுக்கு நான் அனுமதி ஓகே நீங்க சொல்றதுக்கு எல்லாம் நான் யாரு சரி பெர்மிஷன் எடுத்திருக்கா நீங்க இதுக்கு இல்லதான் இல்ல நான் ஒருத்தே எடுக்கல. அதுக்கு யாரு சரி பெர்மிஷன் எடுக்கணும். ஜிஎஸ் இருக்கு, டிஎஸ் இருக்கு, அது டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய தலைவராக்கள் இருக்கிறாரு, அவரோட கதைக்கு மிஸ்டார் சரி. அது இல்லாட்டிட்டு ஊருக்கு ஆக்கள் விருப்பம் இல்லாட்டி பிரச்சனை. அது ஊருக்கு இருக்கையா சீனியர் அவங்க என்னன்னா பயப்படுறாங்க. மலையாள தண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வெட்டினரி டாக்டர் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கிளியர் பண்ணினாங்கன்னா அது ஓகேவாகும். வேணும்னா இப்போ ஒரு குடும்பம் 2 நாய் வளர்த்து அதை ஆப்ரேஷன் பண்ணி குட்டி போட்டு அதை வீசாத அளவுக்கு இவங்க பார்த்தாங்கன்னா நான் நோர்வேல வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்கள் நல்ல நகையை போட்டு நல்ல பட்டுத்தாரி கட்டிட்டு நான் இருக்கலாம். நீங்க வீசுற குட்டியை நேற்று ஒரு ஆட்கள் வந்து எனக்கு கேட்ட ஒரு வயசு போன அம்மா ஐயாவும் 5 குட்டி போட்டுருக்கு. நான் சொன்னேன் நான் எடுக்க மாட்டேன், தயார்ட்ட போய் கேட்டுட்டு கமிஷன் எடுத்துட்டு வாங்க, நான் எடுத்துட்டேன். இன்னொரு ஆக்கள் வந்து சொன்னாங்க ஆணியால நாயை அடிச்சு காயம் வந்தெடுங்க. நான் சொன்னேன் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா போலீஸ் பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அப்படி நீங்களே நாயை செய்யறீங்க. நீங்க ஆப்ரேஷன் பண்ணி உங்களோட வீட்டு நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நானே கஷ்டப்படணும். මේ තියෙන ප්‍රමාණය දැන් අපිට මේක නවත්තන්න කියන අපිට බලයක් නැහැ. හරිද? ඒ ඔයගොල්ලෝගේ අපේ නීති අනුකූලව මේක පවත්වාගෙන කටයුතු කරන්න. මොකද ගමේ මිනිස්සුන්ට සිරියක් නැති වෙන්නේ. වෙලාව ඕනේ අපිට. මම එයාට කිව්වා, කණීම කිව්වා அக்கே ඔයාට මේ වලව්. வணக்கம், நான் ரசீனா நோர்வேலிருந்து வந்திருக்கிறேன். ராசி டெக்ஸ்டைல் என்று சொன்னால் நோர்வே ராசி டெக்ஸ்டைல்னா கிட்டத்தட்ட இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் நான் நாய் வளர்க்குறேன்றது சொல்லி. நாயின்டா எனக்கு அவ்வளோ விருப்பம். காரணம் என்னென்னு சொன்னால் எந்த வீட்லேயும் ஒரு ஜீவன் இருக்குது. அதால் அப்படித்தான் மற்ற ஜீவன்களுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா வந்த இடத்துல சில குட்டிகள் வந்து பசியில் கண் திறக்காத குட்டிகளை ரோட்டில் கொண்டு வந்து விட்டு வச்சுருந்தவங்க. அப்போ நாங்கள் அதை எடுத்து 5 குட்டியை நாங்கள் வளர்த்தோம். யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தம்பி எந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு அவர் நாய்க்குட்டி அக்கா வச்சிருக்கிறேன், நீங்க வவுனியாக்கு எடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்ப எந்த அந்த இன்னொரு பிளாட் வீடு வந்து எம்டியா இருந்தது, சாரி வாடகைக்கு இருந்தது. அதை நான் வந்து அவங்களை எலும்ப சொல்லி போட்டு மாசம் 50,000 எடுக்கலாம் எலும்ப சொல்லி போட்டு அந்த வீட்டுல நான் நாய் வளர்க்க வலிக்கிட்டேன். அப்ப நாங்க வளர்க்க வலிக்கிட்ட பிறகு நாங்க வீடியோக்கள் போட போட சனங்கள் கொண்டு வந்து தர வலிக்கிட்டது வீசுறாங்கன்னு சொல்லி நானும் அங்க இருந்து குட்டியை வீசாதீங்க, பால் கொடுங்க, ஆப்ரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம், எங்கள்கிட்ட குட்டிகளை ஒப்படைங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியா சொல்லி கொண்டே இருந்தேன். இப்போ அந்த வீடு வந்து ஐயாவுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன். அந்த வீட்டையும் நாய்க்குட்டிகளையும் ஐயா பார்த்துக்கொள்ளுங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு நான் நோர்வேல இருந்து இப்போ இங்கே வந்து என்னுடைய இன்னொரு காணி 16 வருஷம் சும்மா தான் இருக்கு. அந்த காணி இந்த காணி இந்த காணியெல்லாம் 16 வருஷம் சும்மா இருக்கு. நாங்கள் வந்து எனக்கு நாள் காணாது பெர்மிஷன்கள் எடுக்க. அப்போ நான் ஒருக்கா ஜிஎஸ்கிட்ட சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், கட்டுறேன் சார், ஆனால் நான் பெர்மிஷன் நான் எடுக்கிறேன். டிஎஸ் பிரதேச சபையில் போய் இதொண்டு கொடுத்தேன். நான் ஒரு ஓப்பனிங் இதொண்டு கொடுக்க பாவம் சொன்னால் நீங்கள் செய்கிறது நல்லது, கண்டிப்பாக பெர்மிஷன் எடுங்க. அப்போ நான் சொன்னேன் ஓகே எல்லாம் அப்பாட உறுதி தான் இந்த காணி, அப்போ நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி கொண்டு இருக்க இவங்க இப்படி பிரச்சனை. இப்போ பெர்மிஷன் டக்குன்னு எங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் கொடுத்து வர டைம் எடுக்கும். இப்போ இவ வந்து என்னட்ட முதல் சண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை வந்து ஆக்கள் வந்து வேண்டுறாங்க இல்லை. அப்போ நான் வர சொல்லி எந்த ஒரு கதையும் கதைக்கல, காணி 5 லட்சத்துக்கு கொடுக்குறேன்டா, ஓகே 1 ரூபா குறையாம நான் அந்த காணியை எடுக்கிறேன், உங்களுக்கு காணி விற்கலாது தானே பிரச்சனை டாக் ஷெல்டரால, ஓகேன்னு சொல்லி நான் எடுக்கிறேன்.
இப்ப நான் வந்து சிஸ்டமா தான் கட்டுறேன். அப்ப அவ போய் யார்கிட்ட எல்லாம் கதைச்சு திருப்பி பிரச்சனை பண்ணி பொடியங்கள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சி எந்த மனுத்தியாவதுக்கு ஒரு பொடியம் வந்து சண்டை. அப்ப நான் இந்த வேலையை பாக்குறதா இந்த உயிர்களை பாக்குறதா விஷம் வைப்பேன்னு சொல்றாங்க. ஒரு பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன், விஷம் வைப்பேன். அப்ப நான் போகலுமா விஷம் வைக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் 1 ரூபாய் போகலாது. இங்க வந்து நான் 2 நாள் 3 நாள் டிக்கெட்டை மாத்தி போட்டிருக்கிறேன். இப்போ நான் போனால் 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா நான் சாப்பாட்டுக்கு 2 பேர் 40 நேரத்துக்கு வேலைக்கு ஆள் பிடிச்சி நான் நாய்க்குட்டி 40 நாய் தான் இருக்கு. இதுல தாஸ் நகர்ல போய் பாருங்க, உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு? என்னுடைய கேள்வி அது. என்ன பிரச்சனை? இந்த 40 நாய் 50 நாய் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா, இந்தாங்க 5 லிட்டர் பால், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், பால் மாடு வச்சிருக்கிறேன், இந்தாங்க பால், இந்தாங்க கீரை, இந்தாங்க அரிசின்னு அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. நான் வந்து சிஸ்டமா தான் கட்டி கொண்டிருக்கிறேன். சும்மா ஏனோ தானோ 4 இது வச்செல்லாம் கட்ட இல்லை. டாய்லெட் பிஹெச்சை வந்து பார்த்தேன். ஓகே மக்கள் குழம்புறாங்க, நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க, ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வந்து பார்த்துட்டு போயிட்டேன். அவருக்கு விளங்குது இவங்க சிஸ்டம் படி செய்யறாங்க, கொஞ்சம் தாமதமாகுது. சரி இப்ப இந்த காணி பிரச்சனைனா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் எனக்கு வேணும், நான் போய் உழைச்சுதான் காணி எடுக்கணும். என்னட்ட காசு இல்ல, காணி எடுக்கணும். இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு உலக மக்களே சப்போர்ட் பண்றாங்க நாய் வளர்க்க, இந்த ஊர் மக்கள் சப்போர்ட் இல்ல. உடனே இல்ல, நான் வந்து டக்குன்னு வந்தேன். நான் ஒரு 15 நாள் லீவ்ல வந்தேன். நான் சரி நான் யோசிச்சேன், எங்களுக்கு கிடைக்கிற லீவை வச்சு சாரி கடைல நான் 365 நாளும் வேலை செய்யணும். சாரி ஞாயிறை விட்டா நான் 300 நாளும் வேலை செய்யணும். அப்ப நான் வந்த நாளைக்குல ஓகே அங்க அப்ரூவலை போட்டுட்டு இங்க செஞ்சு கொண்டு இருப்பேன். இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து முதல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ரூவல் உடனே தரமாட்டாங்க, எங்கேயுமே அப்ரூவல் உடனே தரமாட்டாங்க. இந்த ராசி நான் 100 ரூபாய் வந்திருக்கான்னு குத்தி யாருமே தர போறது இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவங்க அதை செக் பண்ணி வந்து பார்த்து இது ஓகே. இது 2 பேர் தங்குறதுக்குரிய வீடு கட்டி கொண்டு இந்த வளர்க்குறாக்களுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு நான் நல்ல பெருசா நகை போட்டுட்டு நான் சுத்திட்டு தெரியலாமே, ஏன் நான் கஷ்டப்பட்டு நாக்கு வலிக்கிறதுக்கு நான் இந்த நாய்களுக்கு நேத்துல இருந்து நான் சாப்பிட இல்லை தெரியுமா? நாய்க்கு விஷம் வைப்பேன், எனக்கு நாய் தான் பிடிக்கும். ஏன் இப்படி செய்றீங்க? எனக்கு சொன்னா இதுல நிறைய சமூக பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இந்த மக்களுக்கு இந்த நாய் வளர்ப்பால நிறைய பிரச்சனை இருக்குது. சிறிய கிராமம் தானே, இந்த சிறிய கிராமத்துக்குள்ள இப்போ நாங்கள் நாய் வளர்க்குறாங்கண்டா 200 நாய் போடும்போது இதில் உள்ள ஆக்கள் அரசாங்க தொழில் இல்லை, அந்த நாடு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செஞ்சு சாப்பிட்றார்கள். அவங்க வந்து படுக்கும்போது நாய்கள் டிஸ்டர்ப், எப்படியுமே நாய் ஊழ விடும் குலைக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு நித்திரை இருக்காது. அடுத்த இன்னொரு பிரச்சனை, பள்ளிக்கூடம் விட்டு போகிற பிள்ளைகள், இதில் நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது. அதுகள் போய்க்கல ஒரு நாய் தவறுதலாக வந்து கடிச்சா கூட நாய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லை. அப்போ அதால் பிள்ளைகளுக்கு மரணம் கூட இதில் ஏற்படலாம். அடுத்தது ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால அசிட் ஊத்தியோ என்னவோ செய்து இந்த கிருமிகளை அழிக்கிறதுல இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே மழை பெய்கிற காலத்தில் எப்படியும் அந்த டாய்லெட் மணக்கத்தான் பார்க்கும். அப்படி இவங்க டாய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறதவங்க என்ன செய்வாங்க? நாய்கள்கிட்ட வாய்கள்ல இருந்து வடிகிற அந்த கழிவுகள் எச்சங்கள் எப்படியும் மழை பெய்யும் போது இது புட்டி நிலம், இந்த புட்டி நிலத்துல இருந்து கீழே உள்ள நிலம் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும். இவங்களால தண்ணியை கொண்டு போய் கட்டுப்படுத்தலுமா? மழை நேரத்துல இவங்களால கட்டுப்படுத்தி ஒரு குளிக்கல விடையலுமா? ஒரு மழை தண்ணியை விடையல, அது எப்படியும் வெளியேறத்தான் பார்க்கும். இதுக்காகத்தான் மக்களுக்காகத்தான். இப்ப எந்த காணி இதுல பக்கத்து காணி எந்த காணி, இந்த காணியை நான் அவ எனக்கு சொன்னவா நான் உங்களுக்கு 5 லட்சம் படி ஒரு பரப்புக்கு நான் காசு தரேன், இந்த காணியை தாங்கண்டு. அப்ப நான் சொன்னேன்னா 5 லட்சம் படி இப்ப நான் அவ என்னைய கூப்பிட்டு கதைச்ச பிறகு நான் சொன்னேன்னா சரி ஓகே நான் ஒன்றும் சொல்ல இல்லை என்ன சொன்னா அவ மீடியாவுக்கு அறிவிக்கிறான்னு சொல்லி அப்படி சொன்னனால நான் ஒன்றும் சொல்லல. அதோட போய் நான் எல்லாரும் இடத்துக்கும் அறிவிச்சுட்டு அப்ப பிறகு இன்னொரு ஆள் வந்து எனக்கு போனது கூட நாங்க இதை உடனே ரெடி கேஷ்ல எடுக்கிறேன். நான் சொன்னேன் எனக்கு வேணாம், இதுல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொண்டு வந்து ஒரு 7 பரப்பு காணி இருக்கு, 5 லட்சம் படி 35 லட்சத்துக்கு நான் வித்துட்டு போயிடுவேன். நான் வித்துட்டு வேற இடத்துக்கு போயிடுவேன். ஆனா இதுல இருக்கிற மக்கள் இதுல தான் இருக்க போறாங்க. இதுல இந்த பிள்ளைகள் குட்டிகள் எல்லாமே இதுல இருக்கிற மக்கள் எல்லாமே அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கூலி வேலை செய்தாதான், அரசாங்க தொழில் இல்ல, எல்லாரும் கூலி வேலை செய்யற மக்கள். அப்ப அந்த மக்களுக்கு என்ன அந்த நாடு சாப்பாட்டுக்கே பொருளாதார ரீதியில நிறைய கஷ்டப்படுறாங்க. இவங்க அப்படி அதுக்கான நோய் வந்தா அந்த நோய்க்கு இவங்க எப்படி மருந்து எடுக்க முடியும்? அதுக்காக செலவழிக்கிறதுக்கு இவங்களுக்கான மூலதனம் இருக்கா முதல்ல? அப்ப இவங்க யோசிக்க வேணாமா? அதை இவ சொல்றேன் நான் இங்க வந்து வளர்த்து போட்டு நான் வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க.
இங்க இருக்கிறதார் பொது மக்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள இருக்க போறாங்க. இவன் போயிருவா, இதுல கட்டி போட்டு ஹோமண்டுக்கு கட்டி போட்டு அவ வெளிநாட்டுக்கு போயிருவா. அவ வருவா, அவ இந்த இடத்துல இருப்பாண்டா ஓகே. அவ வந்து இந்த இடத்துல இருக்க சொல்லுங்க, இந்த நாய்க்கொட்டிலுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க, அவ பராமரிக்க சொல்லுங்க, நாங்க அதுக்கு பிறகு ஓகே. இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.